ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நெய் புட்டு. இது ரொம்ப டேஸ்டியான ரொம்ப நியூட்ரிட்டிவ் ரிச் புட்டு. இது நான் இன்றைக்கி ப்ரோக்கன் மட்டா ரைஸில் செஞ்சுருக்கேன். அதோட பெனிஃபிட்ஸை நான் சர்ச் பண்ணும்போது அவ்வளோ ரொம்ப ரிச்சான ஒரு இதாக தெரிஞ்சுது எனக்கு இந்த ரைஸு. அதனால தான் எனக்கு இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது ப்ரோக்கன் மட்டா ரைஸ், ப்ரௌன் ரைஸோட உடச்ச அரிசி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் நெய் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 1:1 ரேஷியோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஃப்ரெஷ்லி கிரேட்டட் கோக்னட். இது முந்திரி கிஸ்மிஸ் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பில் ஒரு கப்பு மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த டம்ளரில் தான் நான் இன்றைக்கி மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் மெஷர் பண்ணி நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த மட்டா ரைஸை. ஸோ அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஜஸ்ட்டு நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இந்த ரைஸ் நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி வர்றதுக்கு. நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கடாயில் நம்ம ஜாகரி மெஷர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம், அது கூட ஒரு 1/4 அரை கப் வரைக்கும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஸோ அதை ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி இன்றைக்கி நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது கூட 2 ஏலக்காய் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு ஃப்ளேவர், ஏலக்காவோட ஃப்ளேவர் வேணும்னா நம்ம ரைஸில் கூட போட்டு நம்ம அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் கிரைண்ட் பண்ணும் போது நான் இதில் இந்த ஜாகரி சிரப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரெயின் பண்ணும் போது ஜஸ்ட்டு ஸ்மெல் மட்டும் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வாயில் கடிப்படாமல் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது நம்ம ரைஸ் நல்லா கூல் ஆகிடுச்சு. இந்த மட்டா ரைஸ் நல்லா கூல் ஆகிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். கோஸாக அரைச்சிடக்கூடாதுங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக இருந்தால் தான் புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்தளவு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஜாகரி சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெள்ளைப்பாகு, அதையும் நம்ம இது கூட, இது நல்லா ஆறி இருக்குது இந்த வெள்ளைப்பாகு. ஸோ இதை அதில் நான் ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போது இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒரே டைமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, நல்லா இருக்காது நமக்கு புட்டு. ஸோ ஓரளவுக்கு நம்ம ஆட் பண்ணி பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கன்சிஸ்டன்சியை பார்த்து நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு வேணும்னா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் சிரப் ஆட் பண்ணிக்க போகிறேன். சிரப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கட்டியாக இருந்தால் ஹார்ட் ஆகிடும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நம்மளோட முந்திரி கிஸ்மிஸ் 2ஐயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ முந்திரி தான் வறுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அது 3/4 ஃப்ரை ஆன பிறகு நம்ம கிஸ்மிஸையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டுக்கும். ஸோ இப்போ நான் கிஸ்மிஸ் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த நெய் மிக்சரை நம்ம புட்டு இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெய் கலவையும் நம்ம புட்டு மிக்சரோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இதோட கன்சிஸ்டன்சி, ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க. ஸோ இந்தளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ரெஸ்ட் பண்ணோன்னா இதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும் கன்சிஸ்டன்சி. அந்த மாதிரி இருந்தால் நமக்கு புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஊறி நல்லா இருக்கும். இப்போ நான் இட்லி பாத்திரம் நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன். நம்ம எந்த பவுலில் நம்ம வைக்க போகிறோமோ அதை நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன 3 பவுல் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு நல்ல நெய் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா நம்ம புட்டு கொஞ்சம் ஆறின பிறகு அழகாக ஷேப்பாக வரும். ஸோ நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் நம்மளோட மிக்சரை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஸ்டீமரில் ஒரு 15 மினிட்ஸ் இதை வச்சோன்னா நம்மளோட டேஸ்டியான நெய் புட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது. இப்போ இது ஒரு டேஸ்ட்டுக்காக மேலே கிரேட்டட் கோகனட் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் எடுத்த பிறகு அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டே கூட ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாலே கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டீமில் வைக்கலாம். இப்போது இட்லி ஸ்டீமர் நல்லா ஆவி வருது. அந்த டைமில் நம்ம இதை உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம்.
வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம டைம் பொறுத்து ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னா நம்மளோட எம்மியான கீ புட்டு ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்டி ப்ளஸ் வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் இது. இப்போ பாருங்கள், நான் இதை திறந்துட்டேன். ரெடி ஆகிடுச்சு நம்மளோட நெய் புட்டு. நான் இதே மாதிரி கொஞ்சம் வெல்லம் கம்மியாக போட்டு பண்ணேன், அது இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெல்லம் ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட கீ புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.